சார், பாஜக மாநில முன்னாள் தலைவர் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலக போவதாக அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் நிக்க போவது அதுவும் சந்தேகம் அப்படின்ற போல ஒரு சந்தேக குரலை எழுப்பியிருக்காரு. கண்டிப்பா எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலை தான் இது. 20 விழுக்காடு உள்ள வருதுங்கிற அடிப்படையிலையும் எடப்பாடியும் விஜயம் சேர்ந்து பாஜகவை சீரவாக்கிற கூடாதுங்கிற அடிப்படையிலும் அண்ணாமலைய பலி வாங்கிட்டாங்க. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லல, அவரு லோக்கல் லீடர் தான். கன்னியாகுமரி மாவட்ட பாஜக அவர் தான். ஸோ அவரு தவிர மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜயும் எடப்பாடியும் சேர்ந்தா பாஜக காலி. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற பொலிட்டிக்ஸை எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் ஆனாருன்னா நாளைக்கு 29 மோடியை கலத்தி விடுறதுக்கும் அவர் தாங்க மாட்டார். இதெல்லாம் டெல்லிக்குள்ள சொல்லிக்கிட்டு தான் அண்ணாமலை தன் காய்களை நகர்த்துறாரு. இப்போ அவரோட இந்த அறிவிப்பு மேலும் பெரிய அதிர்ச்சியை தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கு, பாஜக வாக்காளர்களுக்கும் கொடுத்திருக்கு. கருத்து கணிப்பு கோஷ்டிகள் இதுக்காக தான் எடப்பாடி வந்திருக்கிறாங்கன்னு அந்த டேட்டாவை சொல்லிட்டு கருத்து கணிப்பு மோசடியை அடுத்தால பண்ணியா? முதல்ல நடந்த விஷயத்துல தெற்றி திருச்சி ஏமாத்தி மோசடி பண்ணிக்கிட்டு ரங்கராஜ் பாண்டே போங்கலாம் அறிவு நாணயமற்ற கருத்து கணிப்புல போட்டுட்டு இருக்கல. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது இப்ப தானே ஆதவர்ஜுனா வந்திருக்கிறாரு, இப்ப தானே நிர்மல்குமார் வந்திருக்காரு, இப்ப தானே செங்கோட்டையன் வந்திருக்காரு. கமலஹாசன் போடலையா 39? அப்ப கமலஹாசனோட நிக்கல. கமலஹாசன் வண்டி ரெடி ஸ்டார்ட் ஓடிட்டு உங்க வண்டி பிக்கப் ஆக இல்லையா? மக்கர்லாம் பண்ணுது. 2029 மோடி பிரதமருங்கிறதுக்கு தெளிவா வருவார். அது நான் உறுதியா நம்புறேன் அவரை. அதனால தான் அவர் தனி கட்சின்னு சொல்லும் போது கூட நான் என் கருத்தை சொல்லிட்டேன். மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் அண்ணாமலையை நம்ம தூக்கி பேசுறோம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், பாஜக மாநில முன்னாள் தலைவர் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலக போவதாக அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் நிக்க போவது அதுவும் சந்தேகம் அப்படின்ற போல ஒரு சந்தேக குரலை எழுப்பியிருக்காரு. என்ன சார் காரணம்? பின்னாடி ஏதாவது அதிமுக இருக்கா? கண்டிப்பா எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலை தான் இதுக்கு காரணம். வரலாற்று ரீதியா இதை பார்க்கணும். ஒரு உரையில 2 வாள் இருக்க முடியாது. எடப்பாடியும் லீடராட்டு அண்ணாமலையும் லீடராட்டு இருக்க முடியாது. எடப்பாடி அண்ணாமலைய அப்படி தொடச்சி தள்ளிக்கிட்டு முதன் பழனிசாமிக்கு வழி விடணும்னு அவரு ஸ்கீம் போட்டு வேலை செய்யறாரு. சரி, இது இன்னைக்கு கட்சிகள்லாம் கம்பெனி ஆன பிறகு இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் அப்படிதான் இருக்குது. எல்லாம் எந்த ரீஜனல் பார்ட்டிஸ்ல அது இல்லை? அகலிடல்ல இல்லையா? டிஆர்எஸ்ல இல்லையா? ஐஎன்எல்டில இல்லையா? ஏன் பிஎஸ்பியில கூட இப்போ இல்லையா? எல்லா மாநில கட்சிகளும் அப்படிதான் இருக்குது. அதிமுகவில் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை. அதனால அது வேற மாதிரி போச்சு. ஜெயலலிதா வந்த விதமே எம்ஜிஆருக்கு விருப்பத்துக்கு தக்கன மற்றவனாலெல்லாம் சீரோவாக்கி தான் கொண்டு வந்தாரு. இது எடப்பாடி பிடிச்சிட்டாரு. கட்சியெல்லாம் இன்னைக்கு சொத்துக்கள் மாதிரி ஆயிட்டு. நாளைக்கு சிவி சண்முகம் தான் இது குறுக்க வருவாருன்னு கேஷுவாலிட்டியா இருக்கும். சிவி சண்முகம் தான் எங்க கட்சி, நாங்க தான் இருக்கிறாரு. இல்லையா, அது எடப்பாடிக்கு கட்சி, அவரு பிடிச்சாச்சு, அந்த இடத்துக்குள்ள இருக்கும். அப்போ அந்த கட்சின்னா வெறும் கட்சியை மட்டும் பிடிச்சா போதாது, அந்த கட்சியும் பலமா இருக்கணும். அப்போ அதுக்கு அவர் என்ன பார்க்கிறாருன்னா, 40 விழுக்காடு அதிமுக வாக்கு ஜெயலலிதா விட்டுட்டு போகும்போது இப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயா தலைமையில 20 விழுக்காடா போய் அந்த 20 விழுக்காடு கரைஞ்சி போனதுக்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். அதுல பெரிய அளவுல கரைப்பு வேலையை பண்ணது யாரு? அண்ணாமலை. மீண்டும் அண்ணாமலை சட்டமன்றத்திலே அதை பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும்? 20 கீழே போயிடும். அப்ப அண்ணாமலை லீடரா வந்துருவார். இதனால யாருக்கு பாதிப்பு? பாஜகவுக்கு பாதிப்புன்னு பாஜக நினைக்கலீங்களா? பாஜக நிரூபிக்கப்பட்ட 20 விழுக்காடு உள்ள வர்றதுல சந்தோஷப்பட்டுட்டாங்க. இன்னொன்னு, பாஜகவில் உள்ள பிரசிடென்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லல, அவரு லோக்கல் லீடர் தான். கன்னியாகுமரி மாவட்ட பாஜக அவர் தான். ஸோ அவரு தவிர மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜயும் எடப்பாடியும் சேர்ந்தா பாஜக காலி, பாஜக ஒண்ணும் இல்ல. அண்ணாமலை அது புரியாம அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. விஜய் எடப்பாடி சேர்ந்தா அவங்க தான் மாற்றா நிற்பாங்கன்னு விஜய பல நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். நான் ஒருத்தன் தான் மோடி கிட்ட விஜயை பற்றி இது ஆபத்தான சக்தி, நமக்கு எதிரான விஷம், காங்கிரஸுக்கு ராகுல் காந்திக்கு ஊதுகுழல் ஒட்டுண்ணி தொங்கு சதை அப்படின்னு நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டு இருந்தேன். தொடர்ந்து மண்குருதைன்னு சொல்லிட்டு வர ஒரே ஆள் நீங்க தான். நாம தான் மண்குதிரைன்னு நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப தலைமை என்ன நினைச்சிட்டு, ஒருவேளையில விஜயும் எடப்பாடியும் சேர்ந்துட்டா பாஜக ஒண்ணும் இல்லாம போயிடுமான்னு எடப்பாடி உள்ள வாராரு. வேலுமணி அதற்கான வியூகங்களை பண்றாரு. வேலுமணி மோடிக்கு கொஞ்சம் நியாயமானவர். அவரு இந்த கூட்டணி இருக்கணும்னு 24 இது பண்ணவர், வெளிப்படையாட்டு 15 சீட்டு ஜெயிக்கும்னு சொன்னவர். அந்த கருத்தை மறுத்து தான்
வைகை செல்வம் அவங்களெல்லாம் வச்சு எடப்பாடி பேசிக்கிட்டு இருந்தார், சொந்த கருத்துன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த முயற்சிகள் அதில் நடக்கும்போது அது வெற்றி பெறுது. வெற்றி பெறும்போது 20 விழுக்காடு உள்ள வருதுங்கிற அடிப்படையிலையும் எடப்பாடியும் விஜயம் சேர்ந்து பாஜகவை சீரவாக்கிடக்கூடாதுங்கிற அடிப்படையிலையும் அண்ணாமலையை காவு கொடுத்து பலி வாங்கிட்டாங்க. ஸோ அவர் பலி கொடுத்துட்டாங்க, பழி வாங்கிட்டாங்க, பலி கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் போனது தலைவர் பதவியில் வந்து போனது உண்மையான தொண்டர்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. இப்போ அவரோட இந்த அறிவிப்பு வந்து மேலும் பெரிய அதிர்ச்சியை தொண்டர்களுக்கு கொடுத்துருக்கு, பாஜக வாக்காளர்களுக்கும் கொடுத்துருக்கு. இது நீங்க இந்தியா டுடே சர்வே பாத்தீங்களா? அதுல சீமான கருத்து கணிப்புல வைக்காதது தவறு. வச்சிருக்கோம். ஆமா, வைக்கிறோம். என்கிட்ட கூட இருக்கு அந்த இது வைக்கல, கில்ஸ்டா பாட்டில் வைக்காத தவறு. ஓகே. ஆனா மேக்ரோவா திமுக அண்ணா திமுகவுக்குள்ள ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல கரெக்டா தான் போட்டுட்டு இருக்காங்க. 45, 33, 12 விழுக்காடு வித்தியாசம் வருது. 15 விழுக்காடு கிட்ட. ஏன்னா அது வந்து பொருந்தா கூட்டணியா இருக்குன்னு தான் இந்தியா டுடே கருத்து கணிப்பு. ஏன் பொருந்தா கூட்டணியா இருக்குதுன்னா, நீங்க அந்த 18 விழுக்காட்டுக்கு ஹீரோ அண்ணாமலை, அந்த ஹீரோவை சீரோவாக்கிக்கிட்டு கூட்டணி வச்சா அண்ணாமலை மேல பற்றுதல் உள்ளவங்க எப்படி ஓட்டு போடுவான்? அந்த ஹீரோவை பலகீனப்படுத்திக்கிட்டு கூட்டணி வச்சா அண்ணாமலை மேல பற்றுதல் உள்ளவங்க எப்படி ஓட்டு போடுவான்? அண்ணாமலையோட பற்றுதல் தானே அந்த ஓட்டு வந்திருக்கு. அப்ப இந்தியா டுடே சர்வே ரிஃப்ளெக்ஷன் கிரவுண்ட்ல நான் சொல்றதை காட்டுது. என்டிஏ ஓட்டு கெமிஸ்ட்ரி இல்லாம போகுது. காரணம் அண்ணாமலை புறக்கணிப்பு தான் காரணம். இப்ப இதுவும் புறக்கணிக்கப்பட்டதுல அந்த 18 விழுக்காடு வாக்குக்கு ஹீரோவா நிற்கக்கூடிய அண்ணாமலையால எடப்பாடி லீடர்ஷிப்புக்கு வாக்கு வர்றது ரொம்ப பாதிக்கும். அண்ணாமலையும் அதுக்குள்ள சில அரசியலை பண்ணுவாரு. சீமானன் போல்டானவர், சீமானன் உறுதியானவர், ஒரு தோல்வியிலே சிலர் வந்து மன வலிமை இழந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை இழந்துறாங்கன்னா எடப்பாடி அடிச்சார். எடப்பாடி 2024 பிரதமரை முடிவு பண்ணுவோம், காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு துரோகிகள், எதிரிகள், தமிழகத்துக்கு நலனுக்கு எதிரானவங்கன்னு தான் களங்கண்டாரு. அண்ணாமலை ஒரு அணி அமைச்சு அவரை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி 3வது தள்ளிடுவாருங்கிற ஒரு எண்ணம் வரவும் அவர் வந்து 20 விழுக்காடையும் உள்ள கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்ததின் விளைவு அண்ணாமலையும் நீக்கி வாங்கிக்கிட்டாரு. அப்ப அவரை அடிக்கிறாரு அண்ணாமலை. இவரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாதவர், ஒரு தோல்விக்கே தாங்க மாட்டாரு, சீமான உறுதியா நிற்பாருன்னு சொல்றாரு. இதே மாதிரி சீமான இன்னொரு இடத்துலயும் அண்ணாமலை போல்றாரு. அது எந்த இடம்னா, சீமான் காசு கொடுக்காமலே ஈரோடு கிழக்குல 5.3 விழுக்காடு ஓட்டு, 5 விழுக்காடு ஓட்டு வந்துட்டார். 2000 ரூபாய் வாக்குக்கு கொடுத்து எடப்பாடி, செங்கோட்டையன், அவர் தான் தேர்தல் பொறுப்பாளர், டெல்லி அதிரும், எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எங்களுக்கு ஈரோடு கிழக்கு. நாங்கள் எனக்கு தோத்து போன இத்து போன கட்சியில் உள்ள ஒரு பிளவுனே ஏனே இப்படி நீங்க பேசுறீங்கன்னு நான் சொன்னேன். அது எம்ஜிஆர் பிளவு 55 விழுக்காடு உள்ள கட்சியில் உள்ள பிளவுனே, இது தொடர் தோல்வி கட்சியில பிளவுன்னு செங்கோட்டையன் நான் அப்பவே சொன்னேன். அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு 5 விழுக்காடு ஓட்டு எடப்பாடி இழந்தார். அப்போ நான் பூத் வைஸ் எல்லாம் நான் டெல்லி தலைமைக்கு அண்ணாமலைக்கெல்லாம் எடுத்து கொடுத்தோம். செங்குந்தர் பூத்தில் 80 விழுக்காடு கை சின்னத்துக்கு விழுந்தது திமுக கூட்டணிக்கு, அருந்ததியர் பூத்து 80 விழுக்காடு, நாயுடு பூத்து 90 விழுக்காடு. அப்போ எடப்பாடிக்கு பல ஜாதிகள் அங்கே எதிர்க்கிறாங்க, நான் தான் எடுத்து கொடுத்தோம். அது பூத் வைஸ் ஏன்டே இருக்குது, பூத் வைஸ் அனலிஸ் ரிப்போர்ட் இருக்கு, டெல்லி கொடுத்துட்டோம், எல்லாருக்குமே கொடுத்தோம். நடந்த விஷயம் இது வந்து கருத்து கணிப்பு இல்லை, சர்வே இல்லை, நடந்ததை அனலைஸ் பண்ணி கொடுக்கறது. அப்போ அந்த இடத்துக்குள்ள இதெல்லாம் பார்த்துட்டு எடப்பாடிக்கு நம்ம பிற ஜாதிகள் ஓட்டெல்லாம் வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதிமுக 2 ஜாதி கட்சின்னு அடிச்சாரு அண்ணாமலை. அது மட்டும் இல்ல, சீமான அண்ணன் காசு கொடுக்காம வாக்கு வாங்குறாருன்னு சீமான பாராட்டுறாரு. நீ 2000 ரூபாய் கொடுத்தும் 5 விழுக்காடு ஓட்டு இறங்கிட்ட, ஒரு காசு கொடுக்காம சீமான் ஏறாருன்னா சீமான் லீடர்ஷிப் உயருது, எடப்பாடி லீடர்ஷிப் தாழ்ந்து போகுதுன்னு சொல்றாரு. இதைத்தான் கல்யாணராமன்ஜி போன்ற என் சகோதரர்கள் RSS காரங்க, அவங்க உறுதியானவங்க, பட் நடந்த யதார்த்தத்தை ஜீரணிக்க முடியல, தாங்க முடியல. அவராது எமோஷனல் ஆளு, ரங்கராஜ் பாண்டவங்களுக்கு தெரிஞ்சும் தாங்க முடியல. அப்ப அண்ணாமலை இந்த ப்ராசஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றாரு பல விஷயங்கள்லையும். ஸோ அண்ணாமலை எடப்பாடி விரோதம் வந்து அண்ணாமலை பாஜக தலைவரா தொடர முடியாத சூழ்நிலை, இவர் அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒண்ணு வரும்போது அவர் வந்து தன் பலத்தை காட்டும் விதமாட்டு இதுல ஒதுங்குறாரு. 2029 மோடி பிரதமருங்கிறதுக்கு தெளிவா வருவார், அது நான் உறுதியா நம்புறேன். அதனாலதான் அவர் தனி கட்சின்னு சொல்லும் போது கூட நான் ஏன் கருத்தை சொல்லிட்டேன், மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் அண்ணாமலை நம்ம தூக்கி பேசுறோம், உண்மையை பேசுறோம், பொய்யா சொல்லல. அண்ணாமலை மற்றபடி ஒரு பெருந்தலைவர் காமராஜ் ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், சென்டிமெண்டா அந்த விஷயத்திலையும் அண்ணாமலை நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. மோடிக்கு வேல்யூ அடிஷன்ங்கிறது மெட்டீரியலா நம்ம அவரை பாக்குறோம். இன்னைக்கும் அவர் 2029 மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனா வருவாரு. இப்ப ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற பொலிட்டிக்ஸை எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் ஆனாருன்னா நாளைக்கு 29 மோடியை கலத்தி விடுறதுக்கும் அவர் தாங்க மாட்டார். இதெல்லாம் டெல்லிக்குள்ள சொல்லிக்கிட்டு தான் அண்ணாமலை தன்
காய்களை நகர்த்துறாரு. அதனால என்ன கேட்கிறாருன்னா, இந்துத்துவாவில் இந்த தேர்தல்களை கொண்டு போனோம், பாஜகவுக்கு உரிய இடம் கிடைக்கணும்னு அவர் போறாரு. அதற்குள்ள சூழ்நிலை வந்து இங்க ஒரு பின்னடைவை சந்திக்கும் போது நாம ஏன் பிரச்சாரம் பண்ணி நாம ஏன் இதுல குழுவில் இருந்து என்ன பண்ணுன்னு அவர் அதிருப்தியை காட்டுறாரு, வெறுப்பை காட்டுறாரு. பேரளவில் நாளைக்கு பிரச்சாரம் பண்ணலாம். அது கூட என்ன சூழ்நிலை வருதுங்கிறதா பார்க்கணும். பாஜக உரிய இடம் கொடுக்கலன்னா அண்ணாமலை முழுமையா ஒதுங்கிடுவாரு. ஓட்டு டிரான்ஸ்ஃபர். தனி கட்சி வேற அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க, அதெல்லாம் உண்மையா சார்? அது தனி கட்சி தோங்க வாய்ப்பு இருக்குங்களா? தனி கட்சிங்கிறது இல்ல தொடர்ந்து வந்து அவங்க அதிமுக கூட்டணியில் வந்ததுலேருந்தே ஒரு தலைவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டார். அதுக்கு அடுத்து அவருக்கு கொடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒரு மாவட்ட தலைவர், ஒரு வட்டார தலைவருக்கு கொடுக்கக்கூடிய ஜாபுகளா இருக்கு. அது 18 விழுக்காடு வாக்காளர்கள் மத்தியிலையும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி அந்த வாக்காளர்கள் அண்ணாமலையை லீடரா பார்க்கறான். அவன் வந்து மற்றவங்களை பிரசிடண்டா தான் பார்க்கறான். காமராஜ்னா காங்கிரஸ் தான், காந்தியே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சவர் காமராஜ், வரதராஜ நாயுடு மூலமா. அடுத்து வந்து வரதராஜ நாயுடு தான் காமராஜ் இருக்காங்க நின்று காந்தி கிட்ட, என்னையா நீங்க இருக்கிறீங்க கட்சியை இவரு நீங்க என்ன பண்ணு இங்க இருந்து பண்றீங்கன்னு சொல்லி பண்ணதும் விஷயம் தெரிஞ்சதும் நம்ம தப்பா கணக்கு போட்டுட்டோம், நம்ம பேர் கெட்டு போவோம், மகாத்மாங்கிறதே காலி ஆயிரும், அது வேற ஆத்மா வாட்ட ஆயிரும்னு பயந்து போய் இனிமேல் தலையிட மாட்டேன்னு காமராஜ் விஷயத்துல கட்சியை கைப்பற்றிட்டு பவர்ஃபுல்லா இருந்த காமராஜ் விஷயத்துல காங்கிரஸ்னா காமராஜ் தாங்கிறத காந்தியே சொன்னார். நெஹ்ரு கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை பண்ணி முத்தரையர், யாதவர், நாடார், வன்னியர், செங்குந்தர், வெள்ளாள கவுண்டர் எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நெஹ்ரு கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி கொண்டு வந்த காமராஜ் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸாக இருந்தார். காங்கிரஸ்னா இங்கே காமராஜ் தான். கொஞ்சம் ஒரு லெவலில் ராஜாஜி, சி சுப்பிரமணியம் இருந்தாலும் கூட பை அண்ட் லார்ஜ் 90%ங்கிறது காமராஜ் தான். அடுத்து மூப்பனார் தான் பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தார். இவங்க எல்லாமே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி தங்களுக்கு எதிரான ஆளுங்களை அழுத்தம் கொடுத்து வெளியே தள்ளி ஆளானாங்க. அண்ணாமலை பாஜக கட்சியில தொண்டர்களின் தலைவராக உருவாயிட்டார். இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்து நாடார்கள் மத்தியில அண்ணாமலை தான் அவன் மாற்று, நாம தான் லீடர்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை தான்ங்கிறான். இது சபார்டினேட்டா திராவிடத்துக்கு போகக்கூடியவங்களை அவன் லீடரா ஏத்துக்கல, ஒரு பிரசிடண்டா ஏத்துக்கிறான். நம்ம இருக்க வரல, லீடர்னா அண்ணாமலை தான்ங்கிறான். இவர் தான்யா ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு அடிச்சு நின்னாப்புல, எடப்பாடியை தற்குறினாப்புல, ஜெயலலிதா ஊழல்னாப்புல, ஆன்மீக தலைவர் ஐயா பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவரை கண்டு நாத்திகம் பேசின அண்ணா ஓடிட்டாருன்னு அடிச்சான்னு அவரை தான் அவன் புகழ்றான். ஸோ இந்த வெயிட்டேஜில் அண்ணாமலை இருக்கிறாரு. இது உண்மைங்கிறது ரிசல்ட்ல தெரியும் 26ல். அதுக்கு முன்னாடி இந்தியா டுடே கருத்து கணிப்புல நமக்கு வெளிப்படுது. சரி, இப்போ வந்து அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கு தான் அந்த புகைச்சல் அப்படின்ற போல சொன்னீங்க. ஆனா வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு, நான் பொறுப்புல இருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு. அந்த பொறுப்புல இருந்து விலகுற கட்சி மூலமா தானே சார் அறிவிக்க வேண்டும். இவரே வந்து அறிவிக்க என்ன சார் காரணம், என்ன அவசியம் தேவைப்படுது? அல்லது அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, கன்வின்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே இந்துத்துவ முன்னிறுத்தி இந்த தேர்தல் களத்தை என்டிஏ சந்திக்கணும். அப்ப அது இது சொல்லிட்டாரு, அதிமுக தலைமையில கூட்டணி தானே சொல்லியிருக்கிறாரு. பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும். அப்பவே பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்துட்டாரு. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுத்துட்டாரு. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கண்டிஷன் இல்லாம நீங்க 3வது பெறுவீங்க தான் வந்திருக்கீங்க. கருத்து கணிப்பு கோஷ்டிகள் இதுக்காக தான் எடப்பாடி வந்திருக்கிறாங்கன்னு அந்த டேட்டாவை சொல்லிட்டு அவங்க கருத்து கணிப்பு மோசடிய அடுத்தால பண்ணியா? முதல்ல நடந்த விஷயத்துல தெற்றி திருச்சி ஏமாத்தி மோசடி பண்ணிக்கிட்டு ரங்கராஜ் பாண்டே போங்கலாம் அறிவு நாணயமற்ற கருத்து கணிப்புல போட்டுட்டு இருக்கல. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது கருத்து கணிப்பு குறை சொல்ல வரல, என்ன வேணாலும் போடு, நடந்ததை மறைக்காத. சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளர்றாருங்கிறத மறைக்காத, அதுக்கு வீடியோ போடுங்கிறேன். சார், இப்போ கடந்த முறை வந்து அதிமுகவை விமர்சிச்சிருந்தார் விஜய். பார்த்தா நேத்திக்கு வந்து பிரதமர் மோடி அந்த என்ஜின் டபுள் என்ஜின் சொல்லிடுறாரு. இவர் வந்து அந்த என்ஜினை வந்து மறைமுகமாகவே விமர்சித்திருக்காரு. டப்பா என்ஜின், ஓட்ட என்ஜின், எப்பவுமே தாவேக்காதான் டாப் இன்ஜின் அப்படின்ற போல ரொம்ப விமர்சனம் வந்து அதிகமாவே இருக்கு, கொஞ்சம் தூக்கலாவே இருக்கு. ஆனா அண்ணாமலை இதுக்கு ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காரு. உங்ககிட்ட வண்டியே இல்லை, அப்புறம் எப்படி நீங்க வந்து என்ஜின்ல ஆயில் ஊத்தணும், கிளட்ச் இருக்கணும், அது இருக்கணும், ஒண்ணுமே இல்லாம நீங்க எப்படி வண்டி இல்லாத பேசுறீங்க அப்படின்ற போல விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த விமர்சனம் ஆரோக்கியமானதா எப்படி பாக்குறீங்க இந்த 2 பேருடைய விமர்சனத்தை? அதுதான் ஒரு லீடர் அந்த விமர்சனத்தை பண்றாரு. நீ லீடரே இல்லை, வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா உங்களை 2014 சீரவாக்கின பிறகு சீமானை பயன்படுத்தி 6 விழுக்காடு வாக்கையும் உயர்ந்து 39-37 பெற்ற பிறகு முடிகிறது வரை சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, கோழைத்தனமான விஜய் அரசியலே பேசல. எது முடியறது வர, ஜெயலலிதாவுக்கு ஆயுள் முடிகிறது வர. அடுத்து நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு 39 கேண்டிடேட் போடாம லெட்டர் பேடா இருந்தீங்க. இன்ஜினியர் தான் ஓட்டியிருக்க வேண்டியது தானே.
டிரைவர் மட்டும் இருந்து எப்படி ஓட்ட முடியும்? அதாங்க கேண்டிடேட்டே கிடையாது. கேண்டிடேட்டே கிடையாது. கஷ்டப்பட்டு போட்டிருக்கலாம் 39. ம், ம், இப்போ தானே ஆதவர்ஜுனா வந்திருக்காரு, இப்போ தானே நிர்மல்குமார் வந்திருக்காரு, இப்போ தானே செங்கோட்டையன் வந்திருக்காரு. ம். அப்ப கமலஹாசன் போடலையா 39? அப்ப கமலஹாசனோட நீ கீழே. கமலஹாசனோட உங்க வண்டி டப்பா வண்டி, உங்க வண்டி நல்ல வண்டின்னா ம். கமலஹாசன் வண்டி ரெடி ஸ்டார்ட்னதுமே ஓடிட்டு, உங்க வண்டி பிக்கப் ஆகலையா, மக்கர்லா பண்ணுது. உங்க வண்டி பிக்கப் ஆகாம மக்கர்லா பண்ணுது, ஸ்டார்ட் ஆகலையா, ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாம் உங்க வண்டி கிடந்தது. ம், ம். கமலஹாசன் வண்டி ஸ்டார்ட் ஆகி 39க்கு 37 38 போட்டாரு, 4 விழுக்காடு ஓட்ட எடுத்துட்டாரு. ப்ராப்பரா என்ஜின் எல்லாம் மாத்தி இருந்தா அவரு கரெக்டா ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாங்க, அதைத்தான் நான் சொன்னேன். ம், ஒழுங்கா ஓட்டுங்க வண்டியான்னு. ம், அதனாலதான் இப்ப ஜனநாயகம் படாதா பாடப்படுது. ஜனநாயகம் படாத பாடுபடுறது. ம். சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்குன்னு 8ஆம் தேதியே என்னோட சகோதரர் நயினாரையும் சகோதரி தமிழிசையும் அவங்க கருத்து சரியா என் கருத்து சரியாங்கிறது காலம் உணர்த்தும்னு சொன்னேன். 9ஆம் தேதியே ஷோ தான் நிற்கும், மற்ற ஷோ எல்லாம் வரும்னு மற்ற அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பேசினாங்க. ம், இன்னும் வர படம் வரல, என்னைக்கு வரப்போகுது? தலைவா படம் கதி மாதிரி உங்க படம் கதி ஆயிட்டு. ம், 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 அதை பேச முடியல உங்களுக்கு. ம். சென்சார் போர்டு உங்களுக்குள்ளதை பேச முடியல. Correct. என்னத்த பேசி என்னத்த, ம், வண்டியே இல்ல, ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போகுது, ரிவர்ஸ்ல போகுது. ம், ம், ம். அந்த மாதிரி தான் உங்க வண்டி இருக்குது. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. நன்றி.